வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு உருகுவதெல்லாம் மெழுகுவர்த்தி இல்லை. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். திருமண பதிவு அதிகாரி சடகோப்பன் முன்னிலையில் ராஜா வாசுகி கழுத்தில் தாலியை கட்டினான். சரியாக ராஜா வாசுகி கழுத்தில் 3வது முடிச்சு போடும்போது அருண் குடும்பத்தினர் அங்கு வந்தார்கள். வாசுகி ராஜா திருமணத்தை பார்த்து அருண் குடும்பத்தினர் அதிர்ச்சியோடும் ஆத்திரத்தோடும் நின்று கொண்டிருந்தார்கள். அருணையும் அவன் குடும்பத்தையும் வெற்றி பெருமிதத்தோடு பார்த்தாள் மாலதி. என்ன துணிச்சல் இருந்தா எங்க கிட்ட சொல்லாம வாசுகி கல்யாணத்தை நடத்துவீங்க என்று ஆத்திரத்தோடு கத்தினான் அருண். உங்ககிட்ட ஏன் சொல்லணும் என்று கேட்டாள் மாலதி. ஏன் சொல்லணுமா? நான் உன் புருஷன், வாசுகி உன் தங்கச்சி. உன் தங்கச்சி கல்யாணத்தை வீட்டோட மூத்த மாப்பிள்ளைக்கு சொல்லாம நடத்தினா எப்படி? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? மரியாதைய கேட்டு வாங்க கூடாது. நாம நடந்துக்கிறத பார்த்து அவங்களா நமக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன வாய் ரொம்ப நீளுது? நான் உன் புருஷன் என்று அருண் கோபத்தோடு சொன்னான். சாரி மிஸ்டர் அருண், இனிமே நாம கணவன் மனைவி கிடையாது. என்ன சொல்ற? ஆமா, முதல்ல இத படிச்சு பாருங்க என்று சொல்லி ஒரு கவரை கொடுத்தாள் மாலதி. அந்த கவரில் இருந்தது டிவோர்ஸ் நோட்டீஸ். அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் சிலை போல் நின்றார்கள் அருண் குடும்பத்தினர். மாலதி பேசினாள். இதுல நீங்களும் கையெழுத்து போட்டுட்டா மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்கும். இல்லைனா வீணா கோர்ட்டு வக்கீல்னு செலவு அதிகம். அப்புறம் இருக்கிற காசும் போய் உள்ளதும் போச்சுன்னு உட்கார்ந்துருக்கணும். அதனால புத்திசாலித்தனமா முடிவெடுங்க, கோர்ட்ல பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மாலதி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸிலிருந்து கிளம்பினாள். அவள் பின்னாலேயே புதுமண தம்பதிகள் ராஜா வாசுகி, மாலதியின் அப்பா மோகன், அம்மா பூர்ணிமா, மணமகன் ராஜாவின் அப்பா வைத்தியநாதன், அம்மா மங்கை எல்லோரும் கிளம்பினார்கள். அருண் குடும்பத்தினர் ஸ்தம்பித்து போய் நின்றார்கள். மாலதி ஏன் அவளின் கணவன் அருணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாள்? அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மாலதியின் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாலதி கோடீஸ்வரன் மோகனின் மூத்த மகள். மோகனும் சரி, அவரின் மனைவி பூர்ணிமாவும் சரி, மிகவும் நல்லவர்கள். தன்னை போல்தான் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். வஞ்சகமும் சூழ்ச்சியும் பொறாமையும் கெட்ட எண்ணமும் மிகுந்த இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பும் மோகனையும் பூர்ணிமாவையும் என்னவென்று சொல்வது? அழகின் இலக்கணம் மாலதி. B.Com படித்து முடித்தாள். CA படிக்க வேண்டும் என்பது அவளின் நீண்ட நாள் ஆசை. அவளுக்கு ஒரு தங்கை, பேர் வாசுகி, 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். மோகன் ஆரம்பித்த தொழில் அனைத்திலும் நல்ல லாபம் வந்தது. அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது. மகாலட்சுமி தேவி அவர் வீட்டில் நிரந்தரமாக குடிபுகுந்து விட்டாள். பணமழை கொட்டிக்கொண்டே இருந்தது. கவலை இல்லை, சந்தோஷத்திற்கு பஞ்சம் இல்லை. வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருந்தது. அப்பொழுது மாலதிக்கு வரன் பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். மோகனும் பூர்ணிமாவும் மாலதியிடம் அவர்களின் முடிவை சொன்னார்கள். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், நான் மேல CA படிக்கணும் என்றாள் மாலதி. கல்யாணத்துக்கு அப்புறம் தாராளமா படி. இப்போ நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, அதை விட வேண்டான்னு தோணுது. உனக்கடுத்து ஒருத்தி இருக்கா, அவளையும் கரை சேர்த்தாதான் எங்களுக்கு நிம்மதி. எங்க நிலைமையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றாள் அம்மா பூர்ணிமா. இதுவரை மாலதியின் விருப்பத்துக்கு தடை சொல்லாதவர்கள்தான் மோகனும் பூர்ணிமாவும். இப்பொழுது முதல் முறையாக அவர்கள் விருப்பத்தை சொல்லி அதை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார்கள். தனக்காகவும் தன் தங்கைக்காகவும் வாழும் அவர்களுக்கு நாம் இதுகூட செய்யவில்லை என்றால் எப்படி என்று யோசித்து அப்பா அம்மா விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள் மாலதி. என் தங்கம் என்று மாலதியின் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் பூர்ணிமா. மாலதியின் தலையை தடவி விட்டபடி மோகன் சொன்னார். இந்த ரதிக்கு ஏத்த மன்மதனை நான் கொண்டு வரேன் பாரு என்றார். மாலதிக்கு வரன் பார்க்கும் வேலை மும்மரமாக நடந்து கொண்டு இருந்தது. உறவினர் மூலம் ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் அருண். IT நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். அம்மா லட்சுமி இல்லத்தரசி. அப்பா அண்ணாமலை பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். அருணுக்கு ஒரு தம்பி, பேர் சந்திரன். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். அருணுக்கு மாலதியையும் மாலதிக்கு அருணையும் பிடித்துவிட்டது. பின் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் மாலதி அருணின் மனைவியானாள். அருணின் அப்பா அண்ணாமலையும் அம்மா லட்சுமியும் மாலதியை தாங்கள் பெறாத மகளாக பார்த்தார்கள். தங்கத்தட்டில் வைத்து தாங்கவில்லையே தவிர மற்றபடி மாலதி அங்கு ராணி போல் இருந்தாள்.
மாலதியை புகுந்த வீட்டில் தாங்குவதை பார்த்து மோகனும் பூர்ணிமாவும் சந்தோஷ கடலில் தத்தளித்தார்கள். மாலதியின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்தான் அருண். மோகன் பூர்ணிமாவுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் கூட இந்த அளவிற்கு அக்கறையாக பாசமாக நடந்திருப்பானா என்பது சந்தேகம்தான். மோகனும் பூர்ணிமாவும் அருணை மருமகனாக நினைக்காமல் மகனாக நினைத்தார்கள். தன் வீட்டில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதை அருணிடம் சொல்லி அபிப்பிராயம் கேட்ட பிறகுதான் செய்வார்கள். அந்த அளவிற்கு அவனை நம்பினார்கள். மாலதியின் தங்கை வாசுகி 12ஆம் வகுப்பு படித்து முடித்ததும் என்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்று எல்லா முடிவையும் அருண் தான் எடுத்தான். மாமா சொன்னால் சரிதான் என்று வாசுகியும் அருண் சொன்ன கோர்ஸை அருண் சொன்ன காலேஜில் படித்தாள். அருணின் அம்மா லட்சுமி மோகனை அண்ணா என்றுதான் அழைப்பாள். அருணின் அப்பா அண்ணாமலை பூர்ணிமாவை தங்கச்சி என்றுதான் அழைப்பார். கூட பிறந்த உறவு இருந்திருந்தால் கூட இவ்வளவு அனுசரணையாக அன்பாக இருந்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மாலதியின் புகுந்த வீட்டு ஆட்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். புகுந்த வீட்டில் மாலதி சொல்லும் எந்த ஒரு முடிவுக்கும் மறு பரிசீலனை கிடையாது. மாலதி விருப்பத்துக்கு தடை கிடையாது. மாலதி என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, மாலதி சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. புகுந்த வீட்டின் எஜமானியாக மாலதி இருந்தாள். வருஷங்கள் ஓடியது. மாலதி கர்ப்பமானாள். சாதாரணமாகவே மாலதியை தாங்கும் புகுந்த வீடு இப்போது கேட்க வேண்டுமா? அவள் கால் தரையில் படாமல் பார்த்து கொண்டார்கள். கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார்கள். பிரசவ நேரம் வந்தது. மாலதிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று பூரித்து போனார்கள் அருண் குடும்பத்தினர். அதற்கு அச்சையா என்று பெயர் வைத்தார்கள். இப்போது மாலதியின் தங்கை வாசுகி கல்லூரி படிப்பை முடித்து விட்டாள். அருணின் தம்பி சந்திரனும் இன்ஜினியரிங் படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகிவிட்டான். ஒரு நல்ல பிரபலமான கம்பெனியில் கை நிறைய சம்பாதித்தான். நாட்கள் இனிமையாக சென்றது. மாலதியின் அப்பா அம்மா வாசுவுக்கு வரன் தேடினார்கள். அப்பொழுது ஒரு நாள் மோகன் பூர்ணிமாவிடம் சொன்னார், பூர்ணிமா, நம்ம வாசுவுக்கு மேட்ரிமோனி மூலம் ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை பேரு சுரேஷ். பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரிதான் தெரியுது. நம்ம மூத்த மாப்பிள்ள அருண் மாதிரி இவரும் இருந்துட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாங்க, ஆனா 1000 சொன்னாலும் நம்ம அருண் மாப்பிளைக்கு ஈடா யாரும் வர முடியாது. சரி, நம்ம வாசு ஜாதகத்தையும் அந்த மாப்பிள்ள ஜாதகத்தையும் பாத்துட்டீங்களா? பொருத்தம் எப்படி இருக்கு? நாளைக்கு காலையில தான் நம்ம ஜோசியரை பார்க்க போறேன். ஜாதகம் பொருந்திருச்சுன்னா அருண் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க, அப்படியே செஞ்சிருங்க என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் பூர்ணிமா. மறுநாள் காலையில் மோகன் ஜோசியரை பார்க்க போனார். வாசுகி ஜாதகமும் சுரேஷ் ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருந்தது. மோகனுக்கு பரம திருப்தியாக இருந்தது. சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தார். பூர்ணிமாவிடம் விஷயத்தை சொன்னார். பின் மூத்த மாப்பிள்ளை அருணுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை பேரு, அட்ரஸ், அவர் வேலை பார்க்குற இடம் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. நான் விசாரிச்சு பார்த்துட்டு சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள வீண் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். ஏன் மாமா, நான் விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா இப்படித்தான் பிரிச்சு பேசுவீங்களா? அப்போ வார்த்தைக்கு வார்த்தை நீங்க மாப்பிள்ளை இல்ல மகன்னு சொன்னதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள, நீங்களே விசாரிச்சு சொல்லுங்க. மாப்பிள்ளையோட எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே மாமா, நான் விசாரிச்சு பார்த்துட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அருண் போனை வைத்தான். அடுத்த 2வது நிமிஷத்தில் மோகன் அனுப்பிய மெசேஜ் அவனின் வாட்ஸ்அப்பிற்கு வந்தது. ஆபீஸுக்கு அரை நாள் லீவ் போட்டுவிட்டு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சென்றான். அன்று மாலை மாலதியையும் அழைத்து கொண்டு மோகன் வீட்டிற்கு வந்தான் அருண். வாங்க மாப்பிள்ள. வா மாலதி, பேத்திய கூட்டிட்டு வரலையா? அவ தூங்குறா அப்பா. அத்தையும் மாமாவும் பாத்துப்பாங்க. இவர்தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்தாரு. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம் என்று மோகன் கேட்கவும் உள்ளே இருந்து வாசு வரவும் சரியாக இருந்தது. மாமா, நீங்க பதட்டப்படாம கேளுங்க. நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு அந்த மாப்பிள்ள சுரேஷ பத்தி விசாரிச்சேன். சுரேஷ் வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க ஆபீஸோட கிளைண்ட் வீடு இருக்கு. அந்த கிளைண்ட் வீட்டுக்கு போய் மாப்பிள்ள சுரேஷ் பத்தி விசாரிச்சேன். அப்பதான் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது என்று சொல்லிவிட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான் அருண். என்ன உண்மை மாப்பிள்ள? அந்த பையனுக்கு செவ்வாய் ஜாதகமா? பொண்ணு கிடைக்கவே இல்லையா? அவனோட அப்பா அம்மா போகாத கோயில் இல்லையா? பண்ணாத பரிகாரம் இல்லையா? இப்பதான் ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சுரேஷோட அம்மா சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க.
உடனே நான் கேட்டேன், பொண்ணு பேரு வாசுகியான்னு. ஆமான்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நம்ம வாசுவுக்கு செவ்வாய் ஜாதகம் இல்லையே, அப்புறம் எப்படி ஜாதகம் பொருந்துச்சுன்னு. அப்புறம்தான் நான் அந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சுரேஷுக்கு பொண்ணு கிடைக்கல. அதனால ஜாதகத்தை மாத்தி எழுதி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேட்ரிமோனியில நம்ம வாசு ஜாதகம் அந்த சுரேஷ் ஜாதகத்தோட பொருந்தி போயிருக்கு. உடனே ஓகே சொல்லி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க என்றான் அருண். அருண் சொன்னதை கேட்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் மோகனும் பூர்ணிமாவும். மாலதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வாசு சிலை போல் நின்றாள். பின் சுதாரித்து கொண்டு மோகன் சொன்னார், நல்ல வேலை மாப்ள, நீங்க விசாரிச்சீங்க. இல்லைனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். என் பொண்ணு வாழ்க்கைய நீங்க காப்பாத்திட்டீங்க. இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறனோ என்று சொல்லி கண் கலங்கினார் மோகன். பரவாயில்ல மாமா, இதுக்கு போய் நன்றி கடன் அது இதுன்னு பேசிக்கிட்டு நம்ம வாசுவுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கங்க. இனிமே நமக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். வருத்தப்படாதீங்க என்றான் அருண். நீங்க இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்பட போறேன் என்றார் மோகன். சரி மாமா, வாசுவுக்கு வேற நல்ல இடம் பார்க்கலாம். இப்போ நாங்க கிளம்புறோம் என்றான் அருண். ஆமாப்பா, நம்ம வாசு அழகுக்கும் திறமைக்கும் நல்ல இடம் அமையும். நீங்க வருத்தப்படாம இருங்க. நாங்க கிளம்புறோம். இந்நேரம் பாப்பா முழிச்சிருப்பா என்றாள் மாலதி. சரிம்மா, சரி மாப்ள, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க என்றார்கள் மோகனும் பூர்ணிமாவும். அருணும் மாலதியும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் எல்லோரும் இயல்பு நிலைக்கு திரும்பி அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். மாதங்கள் ஓடியது. வாசுவுக்கு ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் மதன். மதன் திருச்சியில் சொந்தமாக பைக் சர்வீஸ் சென்டர் வைத்திருக்கிறான். இந்த தடவை மதனின் ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன் அருணிடம் பேசினார்கள் மோகனும் பூர்ணிமாவும். ஓகே மாமா, நான் விசாரிக்கிறேன் என்றான் அருண். ஆமாப்பா, அவரு விசாரிச்சு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் என்றாள் மாலதி. அதன் பிறகு அருண் ஆபீஸுக்கு 2 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு சென்றான். ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மாப்பிளை மதனை பற்றி விசாரித்தான். 2 நாட்கள் கழித்து நேரே மோகன் வீட்டிற்கு வந்தான். மாலதிக்கும் போன் செய்து மோகன் வீட்டிற்கு வர சொன்னான். மாலதியும் மோகன் வீட்டுக்கு வந்து விட்டாள். பின் அருண் சொன்னான், மாமா, அந்த மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். அந்த பையன் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிக்கிறானா. அவன் அப்பா அம்மா அவனை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க என்றான் அருண். அருண் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு போனார்கள் மோகன் குடும்பத்தினர். என்ன மாப்பிள்ளை இது? வாசுகிக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் இப்படியே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ஜோசியரை கேட்டு பரிகாரம் பண்ணலாமா என்றாள் பூர்ணிமா. அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நம்ம வாசு ஜாதகம் நல்லா இருக்கிறதாலதான் இந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட அவ மாட்டிக்கல என்றான் அருண். ஆமாமா, அவர் சொல்றது சரிதான் என்றாள் மாலதி. எல்லா விஷயத்திலையும் நல்லதை மட்டும் பாக்குற உங்கள மாதிரி ஒரு ஆளு எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்காக நீங்க திருச்சி வரைக்கும் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. எங்களால உங்களுக்கு எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு செலவு. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என்றார் மோகன். மாமா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க மகனா இருந்தா இப்படித்தான் மன்னிப்பு கேட்பீங்களா என்று அருண் கேட்டதும் மோகன் பூர்ணிமா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. மாலதி கணவன் அருணை பெருமையாக பார்த்தாள். பின் அருண் சொன்னான், வேற நல்ல இடம் வரட்டும். வாசு கல்யாணத்தை ஜாமும் நடத்திடலாம். சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஆபீஸுக்கு போகணும். 2 நாள் ஒர்க்கு பெண்டிங்ல இருக்கு. அதனால சீக்கிரமா ஆபீஸுக்கு போகணும். நாங்க வரோம் மாமா என்றான் அருண். சரி மாப்ள, போயிட்டு வாங்க என்று சொல்லி அருணையும் மாலதியையும் அனுப்பி வைத்தார்கள் மோகனும் பூர்ணிமாவும். நாட்கள் ஓடியது. பேத்தியை பார்ப்பதற்காக மோகனும் பூர்ணிமாவும் மாலதி வீட்டிற்கு வந்தார்கள். அண்ணாமலையும் லட்சுமியும் மோகனையும் பூர்ணிமாவையும் வரவேற்று உட்கார வைத்தார்கள். அன்பாக பாசமாக பேசினார்கள். மாலதி அவர்களுக்கு உணவு பரிமாறினாள். சாப்பிட்டு விட்டு பேத்தியோடு மோகனும் பூர்ணிமாவும் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுதுதான் அருண் ஆபீஸிலிருந்து வந்தான். மோகனையும் பூர்ணிமாவையும் வரவேற்றான். பின் மோகன் சொன்னார், மாப்ள, வாசுவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு என்றார். உடனே அருண் மற்றும் அருண் குடும்பத்தினர் முகத்தில் மாற்றம் உண்டானது. அதனை மாலதி கவனித்தாள். அதன் பிறகு சுதாரித்து கொண்டு அருண் சொன்னான், அப்படியா மாமா? மாப்பிள்ள பேர் என்ன, ஊர் என்ன? நாளைக்கே போய் விசாரிச்சுட்டு வரேன்.
அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம் மாப்பிள. நாங்களே விசாரிச்சிட்டோம். நல்ல இடம். மாப்பிள பேரு வசந்த். இங்கதான் சென்னையில ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. நாங்களே விசாரிச்சிட்டோம். அருமையான இடம். உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு எப்போ லீவு கிடைக்கும்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு மாப்பிள மகன் எல்லாம் நீங்க தானே. நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும். உங்க லீவுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாக்குறத ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதான் அத பத்தி பேசிட்டு அப்படியே பேத்தி குட்டிய பாத்துட்டு போகலான்னு வந்தோம் என்றார் மோகன். மோகன் சொல்ல சொல்ல அருண் மற்றும் அருண் குடும்பத்தினர் முகத்தில் தெரிந்த மாறுதல்களை மாலதி கவனித்தாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பின் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அருண் சொன்னான். அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம். வர ஞாயிற்றுக்கிழமை ஓகே மாமா, எனக்கு லீவு தான். அப்போ ஓகே மாப்ள, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்றோம். நீங்க குடும்பத்தோட வந்துருங்க என்று மாப்பிளை அருணிடம் சொல்லிவிட்டு எல்லோரையும் பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு வர சொல்லிவிட்டு மோகனும் பூர்ணிமாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் சென்ற பிறகு மாலதி சமையலறைக்குள் சென்றாள். ஆனால் அருணும் அவர்கள் குடும்பத்தினரும் இடி விழுந்தது போல் அங்கே உட்கார்ந்திருந்தனர். பின் அண்ணாமலை லட்சுமியிடம் கண்களால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சைகை காட்டிவிட்டு அருண் எழுந்து உள்ளே சென்றான். இது அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாள் மாலதி. ஆனால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சனிக்கிழமை காலையில் மோகன் மாலதிக்கு போன் செய்தார். அம்மாடி மாலதி, இந்த தரமும் வாசு கல்யாணம் நின்னு போச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்கம்மா. அதனால மாப்பிள்ளை வீட்ல இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தப்பு தப்பா சொல்லிருக்காங்களா? யாருப்பா? என்ன சொன்னாங்க? யாருன்னு தெரியலம்மா. ஆனா நம்ம குடும்பத்துக்கு நிறைய கடன் இருக்கான். நம்ம வாசு உன் குழந்தை சந்திரனை காதலிக்கிறாளாம். நாம இந்த உண்மைய மறைச்சு வாசுவ அவங்க தலையில கட்டி வைக்க பாக்குறோமா. இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி யாரோ தப்பு தப்பா சொல்லிருக்காங்கம்மா என்று மோகன் சொன்னதும் மாலதி ஸ்தம்பித்து போய் விட்டாள். என்னப்பா இது, அநியாயமா இருக்கே. ஆமாமா, அநியாயம்தான். இப்பதான் அருண் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணேன். விடுங்க மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வாசுவ பத்தி தப்பா பேசுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம வாசுவ நல்லா பாத்துப்பாங்க? தாம்பத்தியத்துக்கு அடிப்படை தேவையே நம்பிக்கைதான். அது இல்லைனா எப்படி? எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கங்கன்னு மாப்பிள்ள சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கூட சொன்னாருமா. என்ன விஷயம்ப்பா? உன் குழந்தை சந்திரனுக்கு கூட பொண்ணு பாக்குறாங்களாம். போற இடம்லாம் இப்படித்தான் நம்ம வாசுவையும் சந்திரனையும் சேர்த்து வச்சு பேசுறாங்களாம். அப்படியா? என்னம்மா அப்படியான்னு கேக்குற? உனக்கு தெரியாதா? ஆமாப்பா, எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா சந்திரனுக்கு இவங்க பொண்ணு பாக்குறதே எனக்கு தெரியாது. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா, எனக்கும் ஒன்னும் புரியல. நான் நாளைக்கு நேரே நம்ம வீட்டுக்கு வரேன். நாம பேசிக்கலாம். சரிம்மா, பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி இல்லைன்னு உன் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிருமா. நான் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மோகன் போனை வைத்தார். மாலதி போனை வைக்கவும் அருண் வரவும் சரியாக இருந்தது. பின் அருண், அண்ணாமலை, லட்சுமி எல்லோரிடமும் வாசுவின் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி கேன்சல் ஆனதை பற்றி மாலதி சொன்னாள். அப்பொழுது அருண் பெருமிதத்தோடு அண்ணாமலை லட்சுமியை பார்த்தான். அண்ணாமலையும் லட்சுமியும் புன்சிரிப்போடு பெருமையாக அருணை பார்த்தார்கள். இதனை கவனித்தும் கவனிக்காது போல் இருந்தாள் மாலதி. பின் கேட்டாள், நம்ம சந்திரன் தம்பிக்கு பொண்ணு பாக்குறீங்களா அத்தை? ஆமாமா, தெரிஞ்சவங்க 2-3 வரன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு இடம் கூட சரியா வரல. ஓ, என்கிட்ட சொல்லவே இல்லையே. உறுதியான பிறகு சொல்லலான்னு இருந்தோம். என் மூத்த மருமக ஓகே சொன்னாதான் 2வது மருமக இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் என்று லட்சுமி சொன்னதும் மாலதி மெலிதாக புன்னகைத்தாள். பின் சொன்னாள், அங்க என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள அமையல, இங்க உங்க தம்பிக்கு பொண்ணு அமையல. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமாமா, எல்லாம் நேரம், என்ன பண்றது என்றார் அண்ணாமலை. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்றான் அருண். என்ன ஐடியா? பேசாம ஊர் சொல்றத உண்மையாக்கிட்டா என்று கேட்டான் அருண். புரியல. நம்ம சந்திரனுக்கும் வாசுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன என்று அருண் கேட்டதும் மாலதி திகைத்து போய்விட்டாள். அண்ணாமலை லட்சுமியை பார்த்தாள் மாலதி. அவர்கள் முகம் 1000 வாட்ஸ் பல்பு எரிவது போல் பிரகாசமாக இருந்தது. அருண் மேலும் சொன்னான், ஆமா மாலதி, உன் தங்கச்சியே ஓரகத்தியா வந்தா உங்களுக்குள்ள சண்டை வராது, குடும்பம் பிரியாது, எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் என்றான் அருண். ஆமாமா, சொத்தும் வெளியில போகாது என்றார் அண்ணாமலை. மாலதிக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உடனே அருண் கத்தினான், அப்பா, சொத்தா இப்ப முக்கியம், குடும்ப ஒற்றுமைதான் முக்கியம், மாலதி சந்தோஷம்தான் முக்கியம்
என்றான். ஆமாப்பா, நானும் சொத்துன்னு சொன்னது நம்ம குடும்பத்தோட ஒத்துமைய நிம்மதிய தாண்டா. ஒரு மனுஷனுக்கு சொத்தே அவன் குடும்பம் ஒத்துமையா நிம்மதியா இருக்கிறதா என்று சொல்லி சமாளித்தார் அண்ணாமலை. இப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது. எங்க அப்பாவோட கோடிக்கணக்கான சொத்துக்கு நானும் வாசுவும் மட்டும்தான் வாரிசு. வாசுவுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிட்டா சொத்து பிரிஞ்சிரும். அதனால முழு சொத்தையும் அடைய திட்டம் போட்டுதான் இவங்க வேலை பார்த்திருக்காங்க என்று மாலதி புரிந்து கொண்டாள். பின் சுதாரித்து கொண்டு சொன்னாள், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு நான் எங்க அம்மா அப்பா வாசுகி எல்லார்கிட்டையும் பேசிட்டு சொல்றேன் என்றாள். தேங்க்ஸ் மாலதி. இதுக்குத்தான் மாலதி வேணும்னு சொல்றது. எடுத்து சொன்னதும் எப்படி புரிஞ்சுக்கிட்டா பாருங்க என்றான் அருண். பின்ன அவ யாரு? என் மருமகளாச்சே, அவ புத்திசாலிடா என்றாள் லட்சுமி. மாலதி விரக்தியாக புன்னகைத்துவிட்டு உள்ளே சென்றாள். மறுநாள் காலையில் எழுந்ததும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அப்பா வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் மாலதி. அப்பொழுது அருண் அங்கு வந்தான். அப்பா அம்மா வாசு எல்லார்கிட்டையும் பேசிட்டு நல்ல முடிவா சொல்லு. ஜாதக பொருத்தம் கூட பாத்துட்டேன், பொருத்தம் நல்லா இருக்கு என்றான் அருண். ஓ, ஜாதகம் பார்த்தாச்சா? ஆமா மாலதி, நம்ம வாசுவுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நம்ம வாசுவுக்காக. ஆமா ஆமா, உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க எங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்றாள் மாலதி. இல்ல, உங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன் என்றான் அருண். சரி என்று தலையாட்டினாள் மாலதி. அருண் ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான். மாலதி குழந்தையை தூக்கி கொண்டு மோகன் வீட்டிற்கு வந்தாள். வாசுகி, மோகன், பூர்ணிமா, மாலதி எல்லோரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். நடந்த அனைத்தையும் சொல்லி தனது சந்தேகத்தையும் சொன்னாள் மாலதி. மாலதி, மாப்பிள்ளைய பத்தி நீ அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. குடும்பம் பிரிய கூடாதுன்னு தான் அப்படி சொல்லியிருப்பாரு என்றாள் பூர்ணிமா. இல்லம்மா, எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம்னு வந்த பிறகு அத நிவர்த்தி செய்யறதா நல்லது என்றாள் மாலதி. சரி, இப்போ என்ன பண்ணலாம் என்று கேட்டார் மோகன். முதல்ல வாசுவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்களே சுரேஷ், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க என்றாள் மாலதி. மோகன் கொடுத்தார். அதனை எடுத்துக்கொண்டு மாலதி கிளம்பினாள். சுரேஷ் வீட்டிற்கு வலது பக்கத்தில் இருக்கும் வீடு பூட்டியிருந்தது. அங்கிருந்த வாட்ச்மேனிடம் விசாரித்தாள். அந்த வீட்டின் ஓனர் அமெரிக்காவில் இருப்பதாக அந்த வாட்ச்மேன் சொன்னார். பின் சுரேஷ் வீட்டிற்கு இடது பக்கம் உள்ள வீட்டிற்கு வந்தாள் மாலதி. இந்த வீட்டின் ஓனர் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு அவர்களுடைய சொந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் என்று மாலதி தெரிந்து கொண்டாள். அதனால் அங்கு வாடகைக்கு குடியிருக்கும் ஆட்களிடம் மாலதி விசாரித்தாள். இங்க பக்கத்து வீட்ல சுரேஷ்னு ஒருத்தரு. ஆமாமா, போன வாரம்தான் கல்யாணம் ஆச்சு. ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஓ, செவ்வாய் ஜாதக பொண்ணு கிடைச்சிருச்சா? செவ்வாய் ஜாதகமா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, சுரேஷுக்கு செவ்வாய் ஜாதகம் தானே. ஐயோ, யாருங்க சொன்னா? அருமையான சுய ஜாதகம், கோடீஸ்வர ஜாதகம். எங்க மாமா ஒரு ஜோசியரு. எங்க மாமா தான் ஜாதக பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு என்று அந்த வீட்டில் குடியிருக்கும் நபர் சொன்னதும் மாலதிக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. பின் சுதாரித்து கொண்டு கேட்டாள். ஓ, அப்படியா? சரிங்க. அந்த வீடு பூட்டியே இருக்கே, அவங்க எப்போ அமெரிக்காவுக்கு போனாங்க? அவங்க போய் 4-5 வருஷம் ஆச்சுமா என்று அந்த ஆள் சொன்னதும் தனது செல்போனில் இருந்து அருணின் போட்டோவை காட்டி இவர் இங்கு வந்தாரா என்று கேட்டாள். இதுவரைக்கும் நான் இவரை பார்த்ததே இல்லம்மா என்று அந்த ஆள் சொன்னதும் மாலதிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. பின் நிதானித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். வீட்டிற்கு வந்து மோகன், பூர்ணிமா, வாசு எல்லோரிடமும் நடந்த விஷயத்தை சொல்லி அழுதாள். பின் திருச்சியில் பைக் சர்வீஸ் சென்டர் வைத்திருக்கும் மதனை விசாரிக்க ஆரம்பித்தாள் மாலதி. மதனுக்கு வேறொரு பெண்ணோடு அடுத்த வாரம் கல்யாணம் என்றும் அவன் எந்த பெண்ணையும் இதுவரை காதலித்தது இல்லை என்றும் மாலதி தெரிந்து கொண்டாள். பின் மதனின் பைக் சர்வீஸ் சென்டருக்கு நேரே சென்று விசாரித்தாள் மாலதி. அப்பொழுது மதன் சொன்னதை கேட்டு மாலதி திடுக்கிட்டு போனாள். வாசுவும் சந்திரனும் உயிருக்குயிரா காதலிக்கிறதாவும் அந்த காதலை ஏத்துக்காம அவளோட அப்பா அம்மா அவளை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்ததாவும் ஒருத்தர் வந்து சொன்னாரு என்றான் மதன். யாரு? இவரா என்று தனது செல்போனில் உள்ள அருண் போட்டோவை காட்டினாள் மாலதி. ஆமா, இவர்தான் என்றான் மதன். அதிர்ச்சியில் அப்படியே சேரில் உட்கார்ந்து விட்டாள் மாலதி.
பின் தண்ணீர் குடித்து தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு மதனிடம் நடந்த உண்மையை சொல்லிவிட்டு அவனின் கல்யாணத்திற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு மாலதி அங்கிருந்து கிளம்பினாள். வீட்டிற்கு வந்து அப்பா, அம்மா, வாசு எல்லோரிடமும் நடந்த அனைத்தையும் சொல்லி அழுதாள். இதே மாதிரிதான் வசந்த் வீட்லயும் என் வீட்டுக்காரர் தான் போய் பேசியிருக்கணும். அதனாலதான் அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க என்றாள் மாலதி. என்னால நம்பவே முடியலம்மா என்று சொல்லி அழுதார் மோகன். இத நான் சும்மா விடமாட்டேன். இப்பவே வீட்டுக்கு போறேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மாலதி வேகமாக அருண் வீட்டை நோக்கி நடந்தாள். வாசலில் செப்பல் கழட்டும் போது உள்ளே அருண், அண்ணாமலை, லட்சுமி, சந்திரன் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அப்பா, மாலதி சரியான முட்டாள்பா. நாம என்ன சொன்னாலும் நம்புவா என்றான் அருண். அவ மட்டுமா? அவ குடும்பமே முட்டாளுதாண்டா என்றார் அண்ணாமலை. ஆமாண்டா, உன்னை மகனேன்னு சொல்லி அந்த மோகனும் பூர்ணிமாவும் உருகும்போது என்னால சிரிப்ப அடக்க முடியாதுடா. உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணுவேன் என்றாள் லட்சுமி. என்னம்மா பண்றது? இப்படியெல்லாம் நடிச்சாதான் அத்தனை கோடி சொத்தும் நம்ம கைக்கு வந்து சேரும். ஆமானே, இந்த சொத்துக்காகத்தான் நான் வாசுவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இல்லைன்னா இவளை விட அழகான பொண்ணுங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்திய என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி சூப்பரா கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்றான் சந்திரன். எனக்கு மட்டும் அந்த மாலதிய பிடிச்சிருக்கா என்ன? எல்லாம் சொத்துக்காகத்தாண்டா. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி என்றான் அருண். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம்டா. அந்த மோகன் குடும்பம் எப்படி இப்படி எல்லாரையும் நம்பிக்கிட்டு முட்டாளா இருக்காங்க? அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட எப்படா இவ்வளவு பணம் சேர்ந்துச்சு என்றார் அண்ணாமலை. அதே சந்தேகம் தாப்பா எனக்கும். புத்திசாலியான நம்ம கிட்ட மகாலட்சுமி வர யோசிக்கிறா, முட்டாள் கிட்ட நிரந்தரமா தங்கிடுறா என்றான் அருண். அது என்னவோ உண்மைதான். இந்த சொத்துக்காகத்தானே நாம அந்த மாலதிய தாங்குன்னு தாங்குறோம். கூடிய சீக்கிரம் முழு சொத்தும் நம்ம கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பாரு அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு என்றாள் லட்சுமி. சொத்து வரட்டுமா, அப்புறம் பாரு நம்மளோட ஆட்டத்தை என்றான் அருண். எல்லோரும் சிரித்தார்கள். இது அனைத்தையும் கேட்டு சிலை போல அசையாமல் நின்றாள் மாலதி. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. யாரிடமும் எதுவும் பேசாமல் அவள் வந்த சுவடே இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள். பக்கத்தில் இருந்த பார்க்கிற்கு வந்தாள். அங்குள்ள பெஞ்சில் உட்கார்ந்தாள். அழுதாள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்தாள். பிறந்த வீட்டிற்கு சென்றாள். அப்பா அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள். மோகனும் பூர்ணிமாவும் அழுதார்கள். அவர்களுக்கு மாலதி தைரியம் சொன்னாள். அப்பொழுது மோகனின் பாலிய சிநேகிதன் வைத்தியநாதன் வந்தார். சென்னையில் பிரபல வக்கீல். அவரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள் மாலதி. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பின் வைத்தியநாதன் கேட்டார். ஏண்டா மோகன், என் பையன் ராஜாவுக்கு உன் மக வாசுவ கல்யாணம் பண்ணி தரியா என்று வைத்தியநாதன் கேட்டதும் எல்லோரும் வாயடைத்து போய் நின்றார்கள். என்னடா ஒன்னும் பேச மாட்ற என்று மீண்டும் வைத்தியநாதன் கேட்டார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன் வீட்டுக்கு என் மக மருமகளா வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்றார் மோகன். ரொம்ப சந்தோஷம் மோகன். அப்போ பெண் பார்க்கும் படலத்தை கிராண்டா நடத்திடலாம் என்றார் வைத்தியநாதன். இல்ல அங்கிள், முதல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வாசு ராஜா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். ஏமா அப்படி சொல்ற என்று கேட்டார் வைத்தியநாதன். என் புருஷனும் என் புகுந்த வீடும் இந்த சொத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனாலதான் சொல்றேன், முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், ரிசப்ஷனை கிராண்டா வச்சுக்கலாம். நான் ஒரு வக்கீல்மா, என்னை மீறி உன் புருஷனால என்ன பண்ண முடியும்? இல்ல அங்கிள், என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிற என் புருஷனுக்கு நான் யாருன்னு காட்டணும். ப்ளீஸ் அங்கிள், எனக்காக. சரிம்மா, உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். உன் விருப்பப்படி செய்யலாம் என்றார் வைத்தியநாதன். தேங்க்ஸ் அங்கிள். நாளைக்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க குடும்பத்தோட வாங்க. நாங்களும் வரோம். அங்க வச்சு ராஜாவும் வாசுவும் ஒருத்தர் பாத்துக்கட்டும். ஆனா மத்தவங்களுக்கு நாம எதேச்சியா கோவில மீட் பண்ண மாதிரி இருக்கட்டும். ராஜாவுக்கு வாசுவையும் வாசுவுக்கு ராஜாவையும் பிடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை நடத்திடலாம். ஓகேமா, அப்படியே செஞ்சிடலாம் என்றார் வைத்தியநாதன். தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கு இடையில எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் என்றாள் மாலதி. என்ன ஹெல்ப்புமா? எனக்கு அருண் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி தரணும் என்று மாலதி சொன்னதும் எல்லோரும் அதிர்ச்சி உற்றார்கள்.
என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், அவங்க குடும்பமே சொத்துக்காக நடிச்சிருக்கு. என்னை பிடிச்சு என் கூட அவன் வாழல, சொத்துக்காக தலையெழுத்தேன்னு வாழ்ந்திருக்கான். காசுக்காக இப்படி நடிக்கிறவங்க நாளைக்கு அந்த காசு பணம் சொத்துக்காக என்னைய என் குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் முட்டாள் இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். மாலதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. நீ தனியாள் இல்லம்மா என்றார் வைத்தியநாதன். தெரியும் அங்கிள், நான் மேல சிஏ படிக்க போறேன். என் பொண்ண நான் காப்பாத்துவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரையும் நம்பி யாரும் பிறக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் நாம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் களத்துல நாமளே இறங்கி ஒரு கை பாத்துறணும் என்று ஆவேசத்தோடு மன உறுதியோடு சொன்ன மாலதியை எல்லோரும் பெருமையாக பார்த்தார்கள். பின் மாலதி விருப்பப்படி வாசுகி ராஜா திருமணம் நடந்தது. முகூர்த்தத்திற்கு 1/2 மணி நேரம் முன்புதான் வாசுவுக்கும் ராஜாவுக்கும் திருமணம் என்று அருணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாள் மாலதி. அருண் மற்றும் அவன் குடும்பத்தினர் வருவதற்கும் ராஜா வாசுகி கழுத்தில் 3 முடிச்சு போடுவதற்கும் சரியாக இருந்தது. பின் அருணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு மாலதியும் அவள் குடும்பத்தாரும் ரிஜிஸ்டர் ஆபீஸிலிருந்து கிளம்பி விட்டார்கள். எல்லோரும் மோகன் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வந்த 5வது நிமிஷத்தில் அருண் குடும்பத்தினரும் மோகன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். டிவோர்ஸ் நோட்டீஸை கையில் வைத்துக்கொண்டு அருண் சீறினான். ஏ முட்டாள், புருஷன் இல்லாம பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுப்ப? ஆமா, இவ்வளவு நாள் முட்டாளத்தான் இருந்தேன். அன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டு ஆட்களும் பேசின பேச்ச கேக்குற வரைக்கும் நான் முட்டாளத்தான் இருந்தேன் என்று மாலதி சொன்னதும், என்ன சொல்ற? எனக்கு புரியல என்று கேட்டான் அருண். உங்களுக்கு எப்படி புரியும்? சொத்து பணம் காசுனா புரியும். அன்பு பாசம்லாம் உங்களுக்கு எப்படி புரியும்? எப்படி? அன்னைக்கு உங்க வீட்டு ஆட்கள் கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு மட்டும் அந்த மாலதியை பிடிச்சிருக்கா என்ன? எல்லாம் சொத்துக்காகத்தாண்டா. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி. சொத்து வரட்டும், அப்புறம் பாரு நம்மளோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட சிரிச்சிங்களே, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் என்று மாலதி சொன்னதும் அருணும் அவன் குடும்பத்தினரும் திருத்திருவென்று முழித்தார்கள். மோகன் பேச ஆரம்பித்தார். எப்படியெல்லாம் எங்க கிட்ட பாசமா பேசுனீங்க. உங்களை நாங்க எப்படி நம்பினோம். இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே என்று கேட்டு அழுதார் மோகன். அப்பா, நீங்க ஏன் அழுகுறீங்க? தப்பு பண்ணவங்களே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம கல்லாட்டம் சில மாதிரி இருக்காங்க. தப்பு பண்ணாத நீங்க ஏன் அழுகுறீங்க? நீங்க நல்லவங்கப்பா. அதான் நீங்க பாக்குற சந்திக்கிற எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறீங்க. வெளுத்ததெல்லாம் பால் இல்லப்பா, உருகுறதெல்லாம் மெழுகுவர்த்தி இல்ல. இனிமேலாவது எல்லாரையும் உடனே நம்பாதீங்க என்றாள் மாலதி. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? ஆமாண்டி, சொத்துக்காக தான் எல்லாம் பண்ணோம். இப்போ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நாளைக்கு உன் பிள்ளைக்கு நல்லது கெட்டது நடக்க இந்த அப்பேந்தோணை வேணும் என்று எகத்தாளமாக சொன்னான் அருண். மாலதி சிரித்தாள். பின் சொன்னாள், எந்த காலத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க? ஒரு பொண்ணால எதையும் சாதிக்க முடியும். என் பொண்ணை எப்படி வளர்த்து ஆளாக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பன் இல்லைனா அவ வாழ்க்கை ஒன்னும் அஸ்தமித்து போயிராது. அவளுக்குன்னு உண்டானது அவளை தேடி வரும். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க. இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நியாயமா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளியிருக்கணும். ஆனா சொத்துக்காகவோ எதுக்காகவோ உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. அந்த நன்றி கடனுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டு பேசாம இங்க இருந்து போங்க. இதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேற வழி இல்ல. ஒழுங்கா வீட்டுக்கு போறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா என்று மாலதி கேட்டதும் அருணும் அவன் குடும்பத்தினரும் தலை குனிந்தபடி அங்கிருந்து கிளம்பினார்கள். கை குழந்தையை தூக்கி கொண்டு தைரியமாக கம்பீரமாக நிற்கும் மாலதியை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் மோகனும் பூர்ணிமாவும். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.